மனைவி இறந்து இன்றுடன் 1 வருடம் ஆனது. நடேசனுக்கு இப்பொழுதும் தன் மனைவி கவிதாவின் நினைப்பாகவே இருந்தது. அவ்வளவு அந்யோன்யமான தம்பதிகள். இருவருக்கும் 2 மகன்கள். 2 மகன்களையும் நன்றாக படிக்க வைத்து நல்ல குணமுள்ள பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தனர். மூத்த மகனுக்கு ஒரு பெண், ஆண் குழந்தைகள். இளைய மகனுக்கு ஒரு ஆண் குழந்தை. மனைவி இறந்த பின்பு அவருக்கு ஒரு பலம் குறைந்தது போல் ஆக ஆரம்பித்தது. தன்னுடைய 2 மகன்களும் மருமகள்களும் அவரை அனுசரணையாக பார்த்து கொண்டனர். என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு மருமகள்கள் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு நடேசனுக்கு சேவகம் செய்வார்கள். மகன்கள் இருவருமே அப்பாவை தாங்குவார்கள். இதனை பார்த்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அனைவரும் நடேசன் ரொம்ப கொடுத்து வச்சவர், அவருக்கு பார் எப்படிப்பட்ட குடும்ப வாச்சிருக்குன்னு என்று பேசிக்கொள்வார்கள். குடும்பத்தின் அணைப்பு நடேசன் ஒருவாறு பலப்படுத்தியது. ஒரு நாள் மூத்த மகன், அப்பா இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்குல்ல, கொஞ்சம் பெரிய வீடா கட்டலாமா? பாப்பா வேற பெரியவளாயிட்டு இருக்கா, அவளுக்குன்னு தனியா ரூம் வேணும்ல என்று கேட்டான். சரிப்பா, பெரிய வீடு கட்டிக்கலாம் என்றார் நடேசன். அப்பா அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும், என்னிடம் இருக்கிற காசு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு என்றான். அப்போது இளைய மகனும் சேர்ந்து கொண்டு, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான்ப்பா பெரிய வீடா கட்டலான்ட்டு இருக்கோம், என்கிட்டயும் காசு கம்மியா தான் இருக்கு என்றான். அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் என்று கேட்டார் நடேசன். அப்பா நிலத்தை வித்துட்டோம்னா என்று இழுத்தான் மூத்த மகன். இளைய மகனும், ஆமாப்பா, முன்னாடி நம்ம 4 பேரா இருந்தோம், இப்ப 8 பேரா இருக்கிறோம், வீடு கொஞ்சம் பெருசா வேணும் இல்லப்பா, அதனால் நிலத்தை வித்துடலாம் என்று அவனும் இழுத்தான். நடேசன் யோசித்து மகன் பேர குழந்தைகளின் நலனுக்கு தன்னுடைய மனைவி இறந்து இன்றுடன் 1 வருடம் ஆனது. நடேசனுக்கு இப்பொழுதும் தன் மனைவி கவிதாவின் நினைப்பாகவே இருந்தது. அவ்வளவு அந்யோன்யமான தம்பதிகள். இருவருக்கும் 2 மகன்கள். 2 மகன்களையும் நன்றாக படிக்க வைத்து நல்ல குணமுள்ள பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தனர். மூத்த மகனுக்கு ஒரு பெண், ஆண் குழந்தைகள். இளைய மகனுக்கு ஒரு ஆண் குழந்தை. மனைவி இறந்த பின்பு அவருக்கு ஒரு பலம் குறைந்தது போல் ஆக ஆரம்பித்தது. தன்னுடைய 2 மகன்களும் மருமகள்களும் அவரை அனுசரணையாக பார்த்து கொண்டனர். என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு மருமகள்கள் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு நடேசனுக்கு சேவகம் செய்வார்கள். மகன்கள் இருவருமே அப்பாவை தாங்குவார்கள். இதனை பார்த்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அனைவரும் நடேசன் ரொம்ப கொடுத்து வச்சவர், அவருக்கு பார் எப்படிப்பட்ட குடும்ப வாச்சிருக்குன்னு என்று பேசிக்கொள்வார்கள். குடும்பத்தின் அணைப்பு நடேசன் ஒருவாறு பலப்படுத்தியது. ஒரு நாள் மூத்த மகன், அப்பா இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்குல்ல, கொஞ்சம் பெரிய வீடா கட்டலாமா? பாப்பா வேற பெரியவளாயிட்டு இருக்கா, அவளுக்குன்னு தனியா ரூம் வேணும்ல என்று கேட்டான். சரிப்பா, பெரிய வீடு கட்டிக்கலாம் என்றார் நடேசன். அப்பா அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும், என்னிடம் இருக்கிற காசு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு என்றான். அப்போது இளைய மகனும் சேர்ந்து கொண்டு, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான்ப்பா பெரிய வீடா கட்டலான்ட்டு இருக்கோம், என்கிட்டயும் காசு கம்மியா தான் இருக்கு என்றான். அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் என்று கேட்டார் நடேசன். அப்பா நிலத்தை வித்துட்டோம்னா என்று இழுத்தான் மூத்த மகன். இளைய மகனும், ஆமாப்பா, முன்னாடி நம்ம 4 பேரா இருந்தோம், இப்ப 8 பேரா இருக்கிறோம், வீடு கொஞ்சம் பெருசா வேணும் இல்லப்பா, அதனால் நிலத்தை வித்துடலாம் என்று அவனும் இழுத்தான். நடேசன் யோசித்து மகன் பேர குழந்தைகளின் நலனுக்காக நிலத்தை விற்பதற்கு சம்மதித்தார். நடேசனுக்கு கிட்டத்தட்ட 5 ஏக்கர் நிலம் இருக்கும். 1 ஏக்கர் நிலத்தை விற்றாலே போதும் பெரிய வீடாக கட்டுவதற்கு. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து 1 ஏக்கர் நிலத்தை விற்றுவிட்டு மித்த 4 ஏக்கர்களையும் தன்னுடைய பெயர்களில் மாற்றிக்கொண்டனர். நடேசனும் சரி, நமக்கு பின்பு நம் மகன்களுக்கு தானே செல்ல போகிறது என்று விட்டுவிட்டார். சொத்துக்கள் அனைத்தையும் தன் பெயர்களில் வாங்கி கொண்ட பின் மகன்களின் போக்கு மாறியது. மருமகள்களும் வேறு மாதிரி நடக்க தொடங்கினர். நடேசனை மதிப்பதில்லை. நடேசன் ஏதாவது உணவு உண்பதற்கு கேட்டால் சோ என்று அழுத்துக்கொண்டும், அல்லது ஒரு சில சமயம் நல்லாதானே இருக்கீங்க, நீங்களே போய் எடுத்து சாப்பிட மாட்டீங்களா என்று திட்ட ஆரம்பித்தனர். இதை பார்க்கையில் நடேசனுக்கு அதிர்ச்சியானது. என்னது இவர்கள் இவ்வாறு பேசுகிறார்கள் என்று யோசிக்க ஆரம்பித்தார். இதை மகன்களிடம் பேசலாம் என்று மகன்களை அழைக்கையில், எங்களுக்கு டைம் இல்லப்பா, இன்னொரு நாள் பேசிக்கலாம் என்று முகம் கொடுத்து கூட பேசாமல் நகர ஆரம்பித்தனர். பெரிய வீடு கட்டிய பின்பு நடேசனை பழைய வீட்டில் இருக்க வைத்துவிட்டு இவர்கள் இருவரும் பெரிய வீட்டில் இருந்து கொண்டனர். ஏதாவது உணவு வேண்டுமென்றால் கூட அவர்கள் செய்து கொண்டு வந்து தர வேண்டிய நிலை ஏற்பட்டது. முதுமையான காலத்தில் ஒருவாய் காப்பி குடிக்க வேண்டும் என்றால் கூட அவர்கள் அங்கிருந்து கொண்டு வந்து தர வேண்டிய நிலை ஏற்பட்டது. நடேசன் ஒருவேளை இந்த சொத்துக்காகத்தான் தன் மகன்கள் மற்றும் மருமகள்கள் நன்றாக தன்னிடம் பழகினார்களோ என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது. அவர் அவ்வளவு காலம் சேமித்து வைத்த காசிலிருந்து தனக்காக சமைத்து சாப்பிடும் அளவிற்கு பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்க ஆரம்பித்தார். ஏதாவது வேண்டுமென்றாலும் அவரே சமைத்து சாப்பிட ஆரம்பித்தார். இந்த தனிமையில் அவருக்கு அவரின் மனைவியின் ஞாபகம் வந்தது. ஒரு தூய்மையான அன்பை கொடுத்த தன் மனைவியை நினைத்து அழுது வடிந்தார். மகன்கள் நல்லவர்கள் வேஷம் போட்டு இத்தனை நாள் ஏமாற்றியதை நினைத்து அழுது தீர்ந்தார். அவருடைய சேமிப்பு எல்லாம் கரைந்தது. மாத சம்பளத்திற்கு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். அவர் உடலில் பலம் இல்லை என்றாலும் மனதில் ரணம் தீர வேலை செய்ய ஆரம்பித்தார்.
அங்கே வேலைக்கு அமர்த்திய முதலாளி பெரியவரின் முகத்தை பார்த்தார். அவரிடம் ஏதோ ஒரு சோகம் இருப்பது நன்றாகவே தெரிந்தது. அதனால் அவரிடம் ஒருநாள் என்ன நடந்தது என்று கேட்டார். நடேசன் நடந்த அனைத்தையும் அவரிடம் கூறினார். முதலாளி, இப்பொழுது நீங்கள் இருக்கும் வீட்டை விட்டு இங்கே வாருங்கள். என்னிடம் வேலை செய்யும் தொழிலாளர்கள் நிறைய பேர் இங்கே வீடுகள் எடுத்து தங்கியுள்ளனர். அவர்கள் கூட இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மனது ஆறுதலாக இருக்கும் என்று கூறினார். நடேசன் அங்கே தனிமையில் மிகவும் மனம் வருந்துவதால் இங்கே வருவதற்கு சம்மதித்தார். இங்கே இருக்கும் வீட்டில் அவர் தங்க ஆரம்பித்தார். இப்படியே நாட்கள் சென்றது. 2 வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் மூத்த மகன் தன் தந்தையை தேடி ஓடி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்று கூறினான். மகன்கள் மற்றும் மருமகள்கள் இருவருமே காசு வந்த குஷியில் ஊதாரித்தனமாக செலவு அளிக்க ஆரம்பித்தனர். கிளப்புக்கு செல்வது, சூதாட்டம் ஆடுவது என்று சிறிது சிறிதாக காசை தொலைக்க ஆரம்பித்தனர். பின்பு இருக்கும் நிலங்களை விற்றும் சூதாட்டம் ஆட ஆரம்பித்தனர். இப்பொழுது அவர்கள் பொழிந்து போய் ஒரு பைசா கூட அவர்களிடம் இல்லை. மேலும் கடன்கள் வேற நிறைய உள்ளன. கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் மகன்களை துரத்தி வருகிறார்கள். நடேசனின் பழைய வீடு இப்பொழுதும் அவரது பெயரில்தான் உள்ளது. அந்த வீட்டை விற்றால் கடனை அடைத்து விடலாம் என்பதால் நடேசனை தேடி வந்துள்ளனர். இதனால்தான் மகன்கள் தன்னை தேடி வந்துள்ளனர் என்பது தெரிந்ததும் நடேசனுக்கு கடும் கோபம் வந்தது. தன்னை ஏமாற்றியதும் தன்னை அவமரியாதை செய்து வீட்டை விட்டு வெளியேற செய்தவர்கள் இப்பொழுது மறுபடியும் சொத்துக்காக வந்துள்ளனர் என்பதை தெரிந்து அவர்களை திட்டி அனுப்பிவிட்டார். மருமகள்கள், பேர குழந்தைகள் என அனைவரும் வந்து அவரின் காலில் விழுந்து கெஞ்சினார்கள். நடேசன் அவர்களை கொஞ்சம் கூட மதிக்கவில்லை. உங்களுக்கும் எனக்கும் உண்டான உறவு 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. இனி நீங்க என்ன ஆனா எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்க இப்போ இங்கிருந்து போகலாம் என்று சொல்லிவிட்டு அவர்களின் முகத்தை கூட பார்க்காமல் சென்று விட்டார். நடேசன் தன் மகன்களின் சுயரூபத்தை தெரிந்து கொண்டார். மிச்ச காலத்தையும் கடவுளை நினைத்து கொண்டு ஓட்டிக் கொண்டிருந்தார்.